இவங்க தான் வந்து பெர்னாண்டா. இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமா வந்து டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிராவலிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஜார்க்கண்ட்ல தும்காங்கிற இடத்துல வந்து அவங்கள வந்து 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க கொடூரமா. அவங்கள பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்க போட்டோ தான் எல்லாருமே நியூஸ்ல எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஊருக்கு அவங்க எதுக்கு சுத்தி பார்க்க வராங்க, கொஞ்சம் சேஃபா இருக்கட்டுமே அது மாதிரி சொல்லி தானே ஒவ்வொரு இதுக்கா போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேற பக்கத்துல இருக்காங்க. 7 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு பொருளுமே வந்து மிஸ் ஆகவே இல்லை. டார்கெட் எல்லாமே இவங்க தான். அவ்வளவு கொடூரமா இது பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி உள்ள நாய்களெல்லாம் ரோட்ல வச்சு அப்படியே சுட்டு தள்ளணும். இவனுங்களுக்கு எல்லாம் வாழ்றதுக்கே ரைட்ஸே கிடையாது. நம்ம ஊர்ல வந்து இப்படி அடுத்தவங்கள வெளியிருந்து வரவங்கள நம்மளெல்லாம் பாதுகாக்க தான் செய்யணும். ஏன் இப்படி எல்லாம் பண்றானுங்கன்னு இவனுங்களுக்கு எதுவுமே தெரியல. அவனுங்கெல்லாம் நம்ம ஊர்ல இப்போ ஒருவேளை ஜெயில மாட்டினானுங்க கூட ஏதாவது ஒரு இதுல 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துல இல்ல 6 மாசத்துலயோ 1 வாரத்திலேயே கூட வெளியே வர்றது மாதிரி தான் நம்ம சட்டம் எல்லாமே இருக்கு. ஒண்ணுமே சரி கிடையாது. அவனுங்களுக்கு எல்லாம் உடனே சுட்டு கொல்லணும், இல்லைன்னா தூக்கில போட்டு கொன்றணும். அவனுங்க எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி கிடையாது அந்த நாய்களுக்கு. இவனுங்களெல்லாம் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தாக்கியிருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ போலீஸ் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இது நடந்து 2 நாள் ஆச்சு.